ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாடி தோட்டத்தில் வச்சுருந்த வாழை மரத்தை நான் மாற்றிட்டேங்க. ஏன்னா நான் வச்சு செட் பண்ணது சரியில்லை. அதனால் க்ரோ பேக்கில் மாற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. ஏன்னா மரம் வளர வளர வேர் கீழே இறங்க இறங்க அதுக்கு வேர் ஃப்ரீயாக போக முடியாமல் இடம் பத்தலைங்க. அதனால் நான் க்ரோ பேக்கில் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு நான் ரெடி பண்ணது செட் பண்ணி வச்சுருந்தது இது அர்ஜென்ட்டுங்கிறதுனால நான் செட் பண்ணி வச்சேன். ஆனால் இது சரி வரல அப்படிங்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். மண்ணெல்லாம் ஒரே ஆளாக நான் எல்லாத்தையுமே சரி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மம்புட்டியை வச்சு கொத்தி கொத்தி நான் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி க்ரோ பேக் நான் ரொம்ப அகலமாக பெருசானதை நான் வாங்கினேன். வாழை மரம் வைக்கிற அளவுக்கு எது பெருசோ அதை நான் வாங்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நம்மளோட வாழை மரத்தை வைக்கிறதுக்கு அந்த க்ரோ பேக் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னுட்டு நான் தட்டியை வச்சு தான் 2 தட்டி சும்மா வலையை வச்சு தான் சுற்றி வச்சுருந்தேன். மண்ணை கொட்டி அது மாதிரி தான் வச்சுருந்தேன். ஆனால் இப்போ நம்ம வாழை மரத்தை எடுக்கிறதுக்கு அந்த நம்ம கம்பி வச்சு வலை வச்சு சுற்றி வச்சுருந்தாங்க, தட்டிலாம் வச்சு அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா அது ரிமூவ் பண்ணால் தான் நம்மளால் வாழை மரத்தை எடுக்க முடியும், எடுத்து அந்த க்ரோ பேக்கில் வைக்க முடியும். க்ரோ பேக்கை நம்ம எந்த இடத்துல வைக்க போகிறோம், அந்த வாழை மரத்தை வைக்கணுமோ அந்த இடத்துல கரெக்டாக செட் பண்ணிட்டோங்க. இப்போ மம்பட்டியால் அது கொஞ்சம் கொஞ்சமாக சுற்றி ஒண்டி ஆளுங்க வெய்யவர் பட்டையை கலப்புதுங்க. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சுடுவோம் அப்படிங்கிறது நாம் தான் வச்சோம். ஸோ நாமளே அதை நம்ம செஞ்சுருவோம் அப்படின்ட்டு முடிஞ்ச அளவுக்கு வேர் நல்லாவே போயிருந்துச்சுங்க. அடியில் நல்லாவே போயிருந்துச்சு. அதை கொஞ்சமாக சுற்றி அந்த மரத்தை நாங்கள் நடவும் ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் ஒரு பொண்ணு ஹெல்ப் மூலியமாக நான் அந்த மரத்தை க்ரோ பேக்கில் வச்சுட்டேன். மண் முடிஞ்ச அளவுக்கு எல்லா மண்ணையும் கொட்டி க்ரோ பேக்கில் அந்த வாழை மரத்தை நான் அப்படியே செட் பண்ணிட்டேங்க. அதுக்கப்புறம் தேங்காய் நார்லாம் போட்டு அது கொஞ்சம் செட் பண்ணணும் இல்லையா. ஏன்னா இப்போ தான் நட்டு வச்சுருக்கோம். கரெக்டான தண்ணி இருக்கணும். அதில் நம்ம தண்ணி ஊற்றினா கூட தண்ணி இருக்கணும். வேருக்கு கரெக்டான பதத்தில் போயிட்டு இருக்கணும். ஸோ அதனால் நான் அப்படியே ஃபுல்லாக செட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கடைசி நம்ம தண்ணி ஊற்றணும். ஏன்னா தண்ணி ஊற்றினா தானே அது நம்ம கொஞ்சம் மண்ணை பிடிக்கும், செட் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் நான் தண்ணி நம்ம மாடி தோட்டத்தில் மேலேயே வச்சுட்டோம். நம்ம பம்பு ரெடி பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அதில் நம்ம தண்ணி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிடிச்சி ஃபஸ்ட்டு இதை எடுத்து ஊற்றணும் அப்படிங்கிறதுனால தண்ணியை ஃபுல்லாக பிடிச்சி வச்சுக்கிட்டேன். பிடிச்சி வச்சுட்டு அப்புறம் அந்த வாழை மரத்தில் ஊற்றணும் இல்லையா. அதனால் ஃபுல்லாக அதையும் ஊற்ற ஆரம்பிச்சாங்க. சுற்றி ஊற்றி விடணுங்க. ஏன்னா வாழை மரத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம சுற்றியே ஊற்றி விட்டுலான்ட்டு நான் ஃபுல்லாக சுற்றி ஊற்றி விட்டுட்டேங்க. அது இல்லாமல் மரம் இப்போ தான் வச்சுருக்கோங்க. நல்லா காற்று வர அடிச்சதுனால மரம் சாயக்கூடாது இல்லையா. அதனால் அந்த கம்பியை வச்சு ஒயரை வச்சு நல்லா அப்படியே சுற்றி இழுத்து அங்கே ஒரு கூரையில் செட் பண்ணி வச்சுட்டேங்க. தட்டியோடு கட்டி வச்சுட்டேங்க. இப்போ என்னென்னா மரம் எப்போ காற்றடிச்சாலும் சாஞ்சாலும் வாய்ப்பு இருக்குங்கிறதுனால அந்த செங்கல்லை வச்சு கொஞ்சம் முட்டு கொடுத்து வச்சுருந்தேன். ஏன்னா இந்த பக்கம் சாயக்கூடாது அப்படிங்கிறதுக்காக முடிஞ்ச அளவுக்கு முட்டு கொடுத்து வச்சுருந்தேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.